ஏன் நான் பட்டை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. நான் ஏன்னா நாட்டாக மாதிரி பட்டையை போட்டிருக்கேன், துண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுருந்தீங்க. இன்றைக்கி பட்டை போட்டு துண்டு போடுற அளவுக்கு இன்றைக்கி விசேஷமான நாள் தான் மக்களே. இது வந்து யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி வந்து என்னான்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் கடவுள் இருக்கார் பாருங்கள், முருகன். முருகனுக்கு வந்து பிறந்த நாள் இன்றைக்கி தான் அவர் வந்து பிறந்திருக்காரு முருகன். இன்றைக்கி வந்து என்னமோ சங்கடா சதுர்த்தி என்னமோ சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து வைகாசி விசாகம் அப்படின்னு வந்து இன்றைக்கி சொல்கிறாங்க. இன்றைக்கி தான் நம்ம முருகன் வந்து தமிழ் கடவுள் முருகன் வந்து பிறந்திருக்காரு. அதுக்காண்டி நம்ம எல்லோரும் யாருக்கும் தெரியாது இந்த இது வந்து. அதனால் சரி தெரியப்படுத்திக்கலாம். எனக்குமே தெரியாது, வீட்டில் தான் சொன்னாங்க. சரி அதனால் குளிச்சுட்டு முருகனுக்கு பட்டையை போட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு சாமியை வேண்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன். நீங்களும் பார்த்திங்கன்னா சாமியை வேண்டிக்கங்க, நல்லது நடக்கும்னு வேண்டிக்கங்க, நல்ல புத்தியை தரணும், நல்ல படிப்பை கொடுக்கணும், நல்ல சொத்து சுகத்தை தரணும், நகை நட்டை தரணும், எல்லோரும் வேண்டிக்கங்க சாமிக்கிட்ட. சாமி தருவார். முருகன் அருளால் எல்லோரும் நல்லா இருப்போம், நாட்டு மக்கள் 50 பேரும் நல்லா இருப்போம். அதனால் சாமி எல்லோரும் வேண்டிக்கங்க. அதனால தான் நான் இன்றைக்கி பட்டையை போட்டிருக்கேன். அதனால் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறீங்க. அதுதான் தகவல் என்னான்னு சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. எல்லோரும் வந்து லைவெல்லாம் வந்துருங்க.